ஹலோ லேர்னர்ஸ், என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் அனூஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பத்தி தான். டென்சஸ்க்கு ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பத்தி ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். டென்சஸ் மொத்தம் 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். உதாரணத்துக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லையும் இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ்லையும் இருக்கு. ஸோ ஆல் டுகெதரா 12 டென்சஸ் நமக்கு இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் உடைய டெஃபினிஷனும் அதனுடைய யூசேஜ் அலாங் வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாமா? வாங்க வீடியோவுக்கு போகலாம். The simple future tense is used to describe actions or events that will happen at a specific time in the future. It indicates that an event is expected to occur after the present moment. This tense is formed using the auxiliary verb will or shall followed by the base form of the main verb. Simple future tense அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை அல்லது ஒரு செயலை நம்ம எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த செயல் இப்போ நடக்க போகிறது கிடையாது, வருங்காலத்தில் அது நடக்க போகுது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப், அதாவது ஆக்ஷனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்னா ஓடுறதுன்னு அர்த்தம், ஸ்மைல் அப்படின்னா சிரிக்கிறதுன்னு அர்த்தம், ரீட் அப்படின்னா வாசிக்கிறதுன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் நம்ம மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் ஆஃப் வேர்ப் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப். அது நம்ம ஹெல்பிங் வேர்ப்னு கூட சொல்லுவோம். உதாரணத்துக்கு கேன், குட், மே, மைட், வில், ஷால், வுட், ஆட் டு, இந்த மாதிரி வேர்ப்ஸை தான் நம்ம ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் நம்ம நல்லா நோட் பண்ணணும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது வில் அல்லது ஷால் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை ஃபாலோ பண்ணி மெயின் வேர்ப் கட்டாயம் வரும். அதாவது வில்லோட மெயின் வேர்ப் சேர்த்து வரும். உதாரணத்துக்கு ஐ வில் கோ, ஐ வில் ரீட், அந்த மாதிரி. இப்போ நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எந்தெந்த இடங்கள்ல வரும் அப்படிங்கறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் அ வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை நம்மளாவே செய்யறோம் அப்படிங்கும்போது அதை தான் வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஐ வில் கால் யூ வென் ஐ அரைவ், நான் வந்த உடனேயே உன்னை நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்போட கால் அப்படிங்கிற மெயின் வேர்ப் சேர்ந்து வந்திருக்கு. அடுத்த யூசேஜ் பார்த்தீங்கன்னா டு இண்டிகேட் அ ப்ராமிஸ். ப்ராமிஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு உறுதிமொழியை குறிக்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். வி வில் விசிட் யூ சூன், நாங்கள் உன்னைய அல்லது உங்களை சீக்கிரமா பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்தது பாருங்க, டு மேக் அ ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ட் அப்படின்னாலே ஃபியூச்சர்ல நடக்க போறது ஒரு விஷயத்த முன்கூட்டியே சொல்றது அப்படிங்கிறது தான். இட் வில் ரெயின் டுமாரோ. வில் அப்படிங்கிறது இங்க ஆக்சிலரி வேர்ப், ரெயின் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். அடுத்தது பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் அ டெசிஷன் மேட் அட் த மொமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போதே சில சமயங்கள்ல ஒரு முடிவு எடுப்போம், அதுக்கு பேரு தான் டு எக்ஸ்பிரஸ் அ டெசிஷன் மேட் அட் த மொமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஐ வில் கோ ஃபார் அ வாக். நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவோம், நான் நினைக்கிறேன் நான் ஒரு வாக்கிங் போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரி வேர்ப் வில்லோட
கோ அப்படிங்கிற மெயின் வேர்ப் வந்திருக்கு. இன்னொரு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணணும். வேர்போடைய பேஸ் ஃபார்ம்ங்கிறது என்னன்னா அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, கோ, அது மாதிரிதான் நம்ம யூஸ் பண்ணணும். அதோட சேர்த்து வேற எந்த விதமான அடிஷனும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு டிஸ்கிரைப் அன் ஈவெண்ட் தட் இஸ் சர்டன் டு ஹேப்பன் அப்படின்னா என்னன்னா ஷுவரா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா என்னன்னா கன்ஃபார்மா ஒரு விஷயம் நடக்க போகுது, கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கும்போது நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த சன் வில் ரைஸ் இன் த ஈஸ்ட், கண்டிப்பா கிழக்குல தான் சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறது தீர்க்கமான ஒரு விஷயம். ஸோ அதனால இங்க நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு அர்த்தம். இதுல எப்படி நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்றோங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதை பத்தி பேசுறோமோ அதுதான். இப்போ உதாரணத்துக்கு ஐ அப்படின்னா அதுதான் இங்க சப்ஜெக்ட். இப்போ ஐக்கு பதில வேற ஏதாவது பேர் கூட வரலாம். அடுத்தது வில் அல்லது ஷால் யூஸ் பண்ணுவோம். அதோட சேர்த்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு கீழே ஒரு வாக்கியம் பார்க்கலாம். ஐ வில் ஸ்டடி ஃபார் த எக்ஸாம். இங்க பாத்தீங்கன்னா ஐங்கிறது தான் சப்ஜெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா வில் வந்திருக்கு. அடுத்தது ஸ்டடி அப்படிங்கிற பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபார் த எக்ஸாம் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சில வார்த்தைகள், அதுதான் இங்க நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹி அல்லது ஷீ அல்லது இட். அவன் தூங்குறான், அவர் தூங்குகிறாள். இட் அப்படின்னாக்கா இங்க ஒரு பூனைக்குட்டியோ ஒரு நாய்க்குட்டியோ அது வந்து தூங்குது அப்படிங்கும்போது நம்ம இட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சென்டென்ஸை பார்க்கலாம் வாங்க. ஹி அல்லது ஷீ அல்லது இட் யூஸ் பண்ணிக்கிறோம் சப்ஜெக்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா வில் ஸ்லீப் 8 hours a day. அப்போ வில்லோட நம்ம ஸ்லீப்புங்கிற பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவனோ அல்லது அவளோ அல்லது அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், பூனை நாய் எது வேணாலும் வச்சுக்கலாம், அல்லது குழந்தை எது வேணாலும் வச்சுக்கலாம். அது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கும் அல்லது தூங்குவான் அந்த மாதிரி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வி யூ தே, இது மூணுத்துக்கும் நம்ம வில் பிளஸ் டிராவல் டு ஜப்பான் நெக்ஸ்ட் சம்மர். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜப்பானுக்கு அடுத்த வருடம் சம்மர்ல நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு இனிமேல் நடக்க போற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு பேரு சிம்பிள் ஃபியூச்சர். அடுத்தது நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாமா? நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்ப நடக்காது அப்படிங்கும் போது நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்குவோம். இதுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன அதே ஸ்ட்ரக்சர் தான், ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லுக்கும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கும் நடுவுல நம்ம நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணுவோம். இது ஒண்ணுதான் வித்தியாசம். இப்ப இங்க உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ அல்லது வி அல்லது யூ, ஹி, ஷி, இட், தே, இந்த 7 ப்ரோனவுன்ல எது வந்தாலும் சரி will not watch TV, will not play tennis tomorrow, நாளைக்கு டென்னிஸ் விளையாட மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நாளைக்கு will not come to the party அப்படின்னாக்க பார்ட்டிக்கு அவங்க வரமாட்டாங்க. they will not attend the meeting அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 7 ப்ரோனவுன்ல எது வந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு அந்த வில்லோட நாட் சேர்த்து அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கரெக்டான ஸ்ட்ரக்சர். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன்டரோகேட்டிவ் அப்படின்னாலே குவெஸ்டின், கேள்வி கேட்கும் போது சில ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கேள்வியா கேட்கும்போது வில் அல்லது ஷாலோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி அந்த ப்ரோனவுன் வராது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த வில் அல்லது ஷாலுக்கு பக்கத்துல சப்ஜெக்ட் வரும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோனவுன் வருது, அதாவது சப்ஜெக்ட் வருது, அதுக்கப்புறமேட்டு இந்த ஆக்சிலரி வெர்ப்
வருதோ அதை அப்படியே நீங்க இங்க மாத்தி போட்டுக்கணும். இன்ட்ராகேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பும் அதுக்கு அடுத்து சப்ஜெக்டும் வரும். அதுக்கப்புறமேட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அதே ஆர்டர்ல நீங்க போட்டுறணும். ரொம்ப ஈஸி தான். இப்போ பாத்தீங்கன்னா will you help me for this project? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? will you join us for dinner tonight? இன்னைக்கு இரவு எங்களோட டின்னர் சாப்பிட வருவியா? will it snow this winter? இந்த வின்டர் சீசன்ல ரொம்ப பனி பெய்யுமா? இப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம். இப்போ உங்களுக்கு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ், அதாவது கொஸ்டின் டைப் சென்டென்ஸ், இது மூணு எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸாம்பிள்ஸோட கிளியரா பார்த்துருக்கோம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது அஃபர்மேட்டிவ் வித் டெசிஷன் மேட் நவ். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போதே திடீர்னு ஒரு முடிவு எடுப்போம் இல்லையா, அதுதான் நம்ம டெசிஷன் மேட் நவுன்னு சொல்லுவோம். டெசிஷன் அப்படின்னா ஒரு முடிவு. they will buy a new house soon. எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, this sentence tells us about their future intention to purchase a new house. ரொம்ப சீக்கிரமா அவங்க ஒரு புது வீடு வாங்க போறாங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். we will have pizza for dinner. he will participate in the competition. ஸோ நம்ம ஏற்கனவே இங்க பார்த்த மாதிரி சப்ஜெக்ட் வந்திருக்கு, அடுத்தது will அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வந்திருக்கு, பார்ட்டிசிபேட் அப்படின்னா கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மெயின் வெர்ப் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா they will finish the project on time. அவங்க டைமுக்கு கரெக்டாக ப்ராஜெக்டை முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. The company will launch a new product next year. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கம்பெனி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா willங்கிறது ஆக்சிலரி வெர்ப், அடுத்தது லான்ச் அப்படிங்கிறது மெயின் வெர்ப் வந்திருக்கு. ஸோ அடுத்த வருஷம் புது ப்ராடக்டை அவங்க அறிமுகப்படுத்துவாங்க. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். The team will win the match. Technology will continue to advance rapidly. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த நம்ம யூகிச்சு சொன்னோம் அப்படின்னா அதுதான் நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறோம். கன்க்ளூஷன்: whether it's making a plan, predicting the weather, or expressing an intention, the simple future tense is a versatile and important aspect of English grammar. இங்கிலீஷ் கிராமர்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஒரு பிளான் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது ப்ரெடிக்டிங் த வெதர் அப்படின்னா கிளைமேட்டை யூகிக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பண்ணாலும் சரி, அல்லது எக்ஸ்பிரஸிங் அண்ட் இன்டென்ஷன் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த சிம்பிள் ஃபியூச்சர் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூசிங் த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் effectively allows us to convey plans, predictions and intentions clearly and accurately. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிளான்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது பின்னாடி நடக்க போற விஷயங்களை முன்னாடியே யூகித்து சொல்றது. அடுத்தது இன்டென்ஷன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள். இது எல்லாத்தையும் கிளியரா அதே சமயத்துல துல்லியமாகவும் வெளிப்படுத்துவதற்கு இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. It's an essential part of communication that helps us discuss what is to come, setting expectations and making arrangements. நம்மளுடைய கம்யூனிகேஷன் பார்ட்ல இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. அப்போதான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு டென்ஸ் பத்தி பார்க்கலாம். Until then, happy learning.